விண்வெளியில 22.5 கோடி கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து, அதாவது 14 கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்து பூமிக்கு லேசர் சிக்னல் வந்திருப்பதா அமெரிக்காவோட நாசா தெரிவித்திருக்கு. நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி பால்வெளியில லட்சக்கணக்கான கிரகங்கள் இருக்கு. இதுல ஏதாவது கிரகங்கள்ல உயிரினங்கள் வாழ்கிறதா என விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சி மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல பலமுறை பறக்கும் தட்டுகளை பார்த்துள்ளதா மக்கள் தெரிவித்துள்ளதால எங்கிருந்து இந்த பறக்கும் தட்டுகள் வருகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக தொடர்ந்து பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த நிலையில அமெரிக்காவோட நாசாவில கடந்த 2023 ஆண்டு அக்டோபர்ல சைக் 16 என்ற விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பி செவ்வாய் மற்றும் வியாழன் கிரகங்களுக்கு இடையே நிலைநிறுத்தி தொடர்ந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருது. இந்த சைக் விண்கலத்துல டீப் ஸ்பேஸ் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் பொருத்தப்பட்டிருப்பதால இதன் மூலமா லேசர் தகவல்கள் பரிமாற்றத்தை விஞ்ஞானிகள் பரிசோதித்து வருகிறார்கள். இந்த நிலையில சைக் விண்கலத்திலிருந்து அனுப்பப்பட்ட லேசர் சிக்னல் வெற்றிகரமா பூமிக்கு வந்திருப்பதா விஞ்ஞானிகள் மகிழ்ச்சியோட தெரிவித்திருக்காங்க. பூமியிலிருந்து சுமார் 23 கோடி கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து இந்த லேசர் சிக்னல் வந்திருப்பதாகவும் இது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரத்தை விட 1.5 மடங்கு அதிகம் எனவும் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு தூரத்திலிருந்து அனுப்பப்பட்ட லேசர் சிக்னல் பூமிக்கு வரும் 8 நிமிடங்கள்ல வந்திருப்பதா கூறியிருக்க நாசா இதன் மூலமா தகவல் தொடர்பு அடுத்த கட்டத்திற்கு செல்லும் எனவும் நம்பிக்கை தெரிவித்திருக்கு. மேலும் விண்வெளியில ஏலியன்களுடைய தகவல் பரிமாற்றத்தை கண்டறியவும் இது உதவும் என நாசா விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்திருக்காங்க. இந்த ஆய்வுகள் வரும் காலங்களில் ஏலியன்கள் இருக்கிறதா, அது இருந்தா எப்படிப்பட்ட சிக்னலை நமக்கு வெளிப்படுத்தும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதில் விஞ்ஞானிகள் மிகவும் ஆர்வமா இருக்காங்க. வரும் காலத்துல இதை பற்றிய பல தகவல்கள் இன்னும் நமக்கு தெரிய வரும்.